எல்லாருக்கும் வணக்கங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாளைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி வருதுங்க. நிறைய பேர் கேட்குறது தேய்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டி எது விரதம் இருக்கிறதுக்கு உகந்தது அப்படிங்கிறீங்க. தேய்பிறை சஷ்டியும் சரி வளர்பிறை சஷ்டியும் சரி எந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலும் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் தான். விரதம் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா அன்றைக்கி முழு நேர விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலேயே நம்ம குளித்து நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை தொடங்கணும். வளர்பிறையில் இருந்தாலும் சரி தேய்பிறையில் இருந்தாலும் சரி இல்லை 2 சஷ்டிலையுமே நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி முறையை தான் கடைப்பிடிக்கணுங்க. 2 வேளை உணவை தவிர்த்துட்டு ஒரு வேளை சாப்பிட்றது அப்படி இருந்தாலும் இருக்கலாம். இல்லை ஒரு வேளை உணவையாவது தவிர்த்துட்டு 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. எங்களால் மாதம் எல்லா சஷ்டிலையுமே எங்களால் விரதம் இருக்க முடியல, அதனால எங்கள் வேண்டுதல் ஏதாவது தடங்கல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் சஷ்டியில் எல்லா மாதமும் விரதம் இருந்து தான் முருகனை வழிபாடு பண்ணணும்னு இல்லை. விரதம் இருக்காமலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனை வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் உங்கள் முருகருக்கு உங்களால் முடிஞ்சதை படைச்சி நீங்கள் முருகனை கும்பிட்டாலே போதும். முருகனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும்.